வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது என் தங்கமே. அம்மா, தினம்தோறும் விடியலை பார்க்கின்றோம். ஆனால் விடிவு காலத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று நீ வருந்துகிறாயல்லவா? நீ நினைப்பது போல விடிவு காலம் என்பது திரைப்படங்களில் வருவது போல ஒரு நொடியில் மாறும் அதிசயமல்ல. உன் விடிவு காலம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உன்னை வழி நடத்துவதன் மூலம் நான் ஏற்கனவே அதை செயல்பாட்டில் கொண்டு வந்துவிட்டேன். அதன் முன்னேற்றம் உன் கண்களில் இப்போது தெரியவில்லை. அதனால் நீ ஒன்றும் நடக்கவில்லை என்கின்றாய். நீ அறியாமலேயே சமீப காலமாக பல்வேறு துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறேன். அதேபோல தொடர்ந்து காப்பேன். விடியல் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே, ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. அதை நீ உணரும் தருணம் விரைவில் வரும். உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வந்துவிட்டது. இனி தடையின்றி சுப காரியங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே. காலம் மாறுகிறது. உன் துயரமான வாழ்க்கை இத்தோடு மாறிவிட்டது. லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய். நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கருமாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் 100 அடி வைப்பேன். இதை நீ நடைமுறைப்படுத்திப்பார். உன் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும். நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று. பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே. அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். விவேகத்தை கடைப்பிடி. தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ முயற்சி செய். இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய். தீமையை சகித்துக்கொள். இதனால் பாவக்கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள். துன்ப நிலை மாறி இன்ப நிலையை நீ அடையப் போகின்றாய். உன் நிலையை நான் மாற்றியமைப்பேன். உன் கரத்தை பலப்படுத்துவேன். நீ நம்பிக்கையோடு காத்திரு. இது நிச்சயம் நிறைவேறும். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு என் குழந்தையே. உனக்கு துணையாக உன் அன்னையான நான் என்றும் இருப்பேன். உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு. நீ தன்னம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் அன்னையான என்னை நீ என்ற சொல்லுக்கு அர்த்தம் கண்டாயோ, அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன். அதற்கு முன்பும் சரி, அதற்கு பின்பும் சரி, என் உயிராய் நீ இருக்கின்றாய். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு. உன் கண்ணீரை துடை. உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது. இது உன் உயிராய் நினைக்கும் உன் அன்னையான என் மீது ஆணை. நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய்.